அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய சில சூறாக்களை பார்க்கலாம். ஜும்மா தொழுது சலாம் கொடுத்து முடித்த பிறகு அத்தஹியாத்து இருப்பில் இருந்து கொண்டே யாருடனும் பேசாமல், அதாவது ஜும்மா தொழுது முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து யார்கிட்டையுமே பேசாமல் சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா 7 தடவை, சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூரா 7 தடவை, சூரத்துல் ஃபலக் குல் அஊது பிரபில் ஃபலக் அந்த சூரா 7 தடவை, சூரத்துல் நாஸ் குல் அஊது பிரபின் நாஸ் அந்த சூரா 7 தடவை ஓதுங்க. யார் இந்த சூறாவை ஜும்மா தொழுதுக்கப்புறம் யார்கிட்டையுமே பேசாமல் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜும்மா வரைக்கும் எந்த விதமான ஆபத்துகளும் வராமல் அல்லாஹ் தாலா பாதுகாப்பு அளிப்பான். இன்றைக்கி நம்மளில் எத்தனையோ பேர் திடீர்னு பல பிரச்சனைகளை, பல ஆபத்துகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் திடீர் ஆபத்துகளை விட்டும் திடீர் மரணத்தை விட்டும் அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாப்பானாக. வெள்ளிக்கிழமைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களையும் செய்ய முயற்சி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை குளித்து சுத்தமாகுங்க, மிஸ்வாக் செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற உயர்ந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்க, நறுமணம் பூசுங்க, பள்ளிக்கு நேரமாக செல்லுங்க. பள்ளிக்கு நேரமாக சென்றோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நம்ம நேரமாக போகிறோமோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்குது. இந்த ஜும்மாவில் பள்ளிக்கு நேரமாக போகக்கூடியவங்களுக்கு, அதாவது முதல்ல போகக்கூடியவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக போகக்கூடியவங்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. அதுக்கடுத்து போகக்கூடியவங்களுக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. அதுக்கடுத்தா போகக்கூடியவங்களுக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. அதுக்கடுத்து போகக்கூடியவர்களுக்கு ஒரு முட்டையை கொடுத்த நன்மை இருக்குது. இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி போயிடணும். இமாம் மிம்பரில் ஏறிட்டாங்க அப்படின்னா நன்மைகளை பதிவு செய்யும் மாணவர்கள் அந்த ஏட்டை சுருட்டிட்டு குத்துபாவை கவனிக்க முனைந்துருவாங்க. அதனால் பள்ளிக்கு நேரமாக செல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அன்னைக்கு தான் அவங்க மேலே நம்ம ஓதப்படுற ஸலவாத்து அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். அதனால் அதிகமான ஸலவாத்துகள் ஓதுங்க. அதிகமாக ஓத முடியல அப்படின்னா குறைந்தது 300 ஸலவாத்துகளாவது ஓதுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அதிகமான துஆக்கள் செய்யுங்கள். உங்களுக்காக செய்யுங்க, உங்களுடைய பெற்றோருக்காக செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்க, கணவனுக்காக செய்யுங்க, மனைவிக்காக செய்யுங்க, உற்றார் உறவினருக்காக துஆ செய்யுங்க. யாரெல்லாம் உங்கள்கிட்ட துஆ கேட்க சொன்னாங்களோ அவங்களுடைய ஹாஜத்துக்களுக்காகலாம் நீங்கள் துஆ செய்யுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அத்தனையும் நமக்கு கபூலாகும். அதனால் அது எந்த நேரம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் வெள்ளிக்கிழமை அதிகமாக துஆ செய்யுங்க. எந்த நேரம் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக எதுவும் சொல்லப்படலை. அதனால் வெள்ளிக்கிழமை அதிகமான துஆக்கள் செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்து வைப்பான். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதுங்க. கஹ்ஃப் சூரா ஓதுறதுனால அதிகமான சிறப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் சூறாவை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய கால் தொட்டு வானம் வரை ஒரு பிரகாசம் ஏற்படும். அது மறுமை நாளில் அவங்களுக்கு முன்னாடி பிரகாசித்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை ஓதணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. அதனால் சூரா கஹ்ஃபை ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரா கஹ்ஃபை நம்ம ஓதணும் அப்படின்னா தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம். அதாவது அல்லாஹ் தாலா தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பான். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகாடி ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்திற்கு அந்த ஸலவாத்தை ஓதுங்க. அந்த ஸலவாத் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதினின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு அப்புறம் அதே இடத்துல அமர்ந்து 80 தடவை ஓதணும். அப்படி யார் 80 தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு 80 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நமக்கு 80 வருட பாவம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அதனால் இந்த ஸலவாத்தை ஓதுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரினுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக.
நம்ம அனைவரினுடைய ஹலாலான தேவையை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து வைப்பானாக. இன்னும் திடீர் ஆபத்துகள், திடீர் மரணத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.